ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் தான். நம்ம மக்கள் எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுங்க சார், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுங்க சார்ன்ட்டு நம்மகிட்ட வாட்ஸ்அப்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆசைக்கு இணங்க தான் நம்ம மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்க போறாங்க. மொத்தம் பாத்தீங்கன்னா 15 டெஸ்ட் இருக்க போது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துறேன். முக்கியமா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுங்க. மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், ஓகேங்களா? மக்கள் இதை பயன்படுத்த தான் அவங்களும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய ஸ்டூடெண்டா இருந்தாலும், எவ்வளோ வேலைக்கு போயிட்டு இருந்தாலும், மினிமம் ஆவது ஒரு 6 மணி நேரம் நம்ம படிச்சே ஆகணுங்க, ஓகேங்களா? 6 hour ஆவது நம்ம படிச்சாகணும். நான் எப்படி படிப்பேன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த 6 hour வந்து நான் 3ஆ பிரிச்சிருவேங்க. 3ஆ பிரிச்சு ஜிஎஸ் 2 மணி நேரம், தமிழ் 2 மணி நேரம், மேக்ஸ் 2 மணி நேரம் அப்படின்ற கணக்குப்படிதான் நான் படிப்பேன். எனக்கு 6 hour டைம் ஒதுக்கணும்னா, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் யூஸ் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் படிங்க, ஓகேங்களா? தமிழ் மட்டும்தான் படிப்பேன் இன்னைக்கு, மேக்ஸ் மட்டும்தான் பார்ப்பேன் இன்னைக்கு, ஹிஸ்டரி மட்டும்தான் படிப்பேன் இன்னைக்கு, பாலிட்டி மட்டும்தான் படிப்பேன்னு மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா அந்த சப்ஜெக்டை நம்மளால கான்சென்ட்ரேட்டரா படிக்கவே முடியாது, ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 3 இதுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மினிமம் 2 மணி நேரம் 2 மணி நேரம் கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு டாபிக்காவது படிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மேக்ஸ்ல ரொம்பவே ஈஸி தான். பாருங்க, நம்ம எவ்ரி சண்டே தான் டெஸ்ட் கொடுக்க போறோம், ஓகேங்களா? 30ஆம் தேதியில ஆரம்பிச்சு நமக்கு எப்போ வரைக்கும் டெஸ்ட் இருக்குன்னு பாருங்களேன். ரொம்பவே சிம்பிளா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டெஸ்ட் பேட்சும். உங்களுக்கு அந்த ஷெடியூலையும் நான் ஃபுல்லாவே போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ஷெடியூலை வச்சுட்டு நீங்க மேக்ஸும் ரீசனிங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. 30ல ஸ்டார்ட் ஆகி 6-7 கிட்டத்தட்ட 3 மாசம் வந்து உங்க கூட தான் பயணிக்க போறேன். ரொம்பவே சிம்பிளா தான் கொண்டு போக போறோம். நமக்கு டெஸ்ட் ஃபுல்லாமே ஆன்லைன் தான் சார் நடைபெறும். சார் பிடிஎஃப் கொடுக்க மாட்டீங்களா, சார் பிடிஎஃப் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்காதீங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ல தாங்க கொண்டு போக போறோம். இந்த டெஸ்ட்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, 8122431304 நம்பருக்கு பாத்தீங்கன்னா willing to join free testன்னு மெசேஜ் அனுப்புங்க. willing to join free testன்னு நீங்க அனுப்புனீங்கனாலே போதும். நமக்கான டீம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபுல் டீடைல் அனுப்பிச்சு வச்சிருவாங்க. உங்களுக்கு பேட்ச் ஐடி நம்பரும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்காக நம்ம வில்லிங் கொடுக்க சொல்றோம்னா, உங்களுக்கு டெஸ்ட் அட்டன் பண்றதுக்கு பேட்ச் ஐடி நம்பர் கொடுப்போம். அந்த பேட்ச் ஐடி யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காம வில்லிங் கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த நம்பருக்கு கூட வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்மளோட இன்னொரு நம்பர் இருக்கு, 7339691304 நம்மளோட செகண்ட் நம்பர். இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். ரெண்டுமே நம்மளோட நம்பர் தான், ஓகேங்களா? உங்களுக்கு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 7339691304 நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தெரிவிச்சு உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வாங்க இப்ப நம்மளோட ஷெடியூல் எப்படி இருக்குன்னு, எப்படி போட்டிருக்கோன்றத பார்த்துடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாருங்க. என்னென்ன டாபிக் கொடுத்துருக்கோம்? தனி வட்டி, கூட்டு வட்டி. ஏன்னா கண்டிப்பா இதுல இருந்து 2 கொஸ்டின் வந்தே தீருங்க. மேக்ஸ்ல 15 மார்க் இருக்கு. அதுல 2 கொஸ்டின், 15 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் கண்டிப்பா தனி வட்டி கூட்டு வட்டியில இருக்கும். அதனாலதான் நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். 30/3/2025 தான் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. என்னையில இருந்து சார் நம்ம டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னில இருந்தே ஜாயின் பண்ணிக்கலாங்க, ஓகேங்களா? இன்னைக்கு 24/3/2025 இருந்து 30/3/2025 கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சார் ஃபீஸ் எவ்வளவு சார்? உங்களுக்காக நம்ம இலவசமா தான் கொடுக்குறோம். ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நமக்கான செகண்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன டாபிக்னு பாருங்க. டைம் அண்ட் ஒர்க்கும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும். கண்டிப்பா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து 2 கொஸ்டின் வருங்க. ஏன்னா இப்ப ரீசெண்ட்ல இருக்க கொஸ்டின்ல எடுத்து பாத்தீங்கன்னா மினிமம் 3ல இருந்து மேக்சிமம் 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த சிலபஸ் படி எக்ஸ்பெக்ட் பண்ணா 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் எந்த ப்ரிஃபரன்ஸ் படி படிச்சுட்டு வந்தா நம்ம கம்மியான டயத்துல அதிக கொஸ்டின் நம்ம கவர் பண்ணலான்ற மாதிரி தான் நம்ம டெஸ்ட் பிளானும் போட்டிருக்கோம், ஓகேங்களா? அப்போ நமக்கு 2 டெஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறீங்க? நம்ம இந்த 2 டெஸ்ட்டுக்கு பாத்தீங்களா, இதோட ரிவிஷன் டெஸ்ட் தான் நமக்கு 3rd டெஸ்டா வச்சிருக்கோம். அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 13th ஏப்ரல் அன்னைக்கு வந்து நமக்கு 3rd டெஸ்ட் நடக்கும். என்ன சார் ரிவிஷன் டெஸ்ட்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 டாபிக்குக்கான ரிவிஷன் தான் நமக்கான ரிவிஷன் டெஸ்ட் 1. அடுத்து நமக்கான 4th டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரேஷியன், ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், ஆவரேஜ். இந்த 3 டாபிக் சேர்ந்து நம்மளோட 4th டெஸ்டா இருக்க போது. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 20/4/2025. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு வந்து டெஸ்ட் நடைபெறுங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நம்மளோட டெஸ்ட் நடைபெறும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷெடியூல பிரிண்ட் போட்டு கையில வச்சுட்டு என்னன்னைக்கு டெஸ்ட், என்னென்ன டாபிக்ன்றத பார்த்து நீங்க அந்த டாபிக்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா இதுல 25க்கு 25
அடிச்சிடறாங்க. ஓகேங்களா? நமக்கான 5th டெஸ்ட் பாருங்க, பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தாங்க. ஓகேங்களா? ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாமே 100%ங்கிறது காஸ்ட் பிரைஸ், 100%க்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். பாக்ஸ் மெத்தட் தான் நம்ம சால்வ் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? இதுக்கான டேட் பாத்தீங்கன்னா 27/4 தான் டெஸ்ட் நடக்க போகுது. நமக்கான 6th டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் 2. என்ன சார் ரிவிஷன் டெஸ்ட் 2? அதாவது 4th டெஸ்ட் 5th டெஸ்டோட போர்ஷன் தான். 4th 5th போர்ஷன் என்ன? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏஜஸ், ஆவரேஜ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இந்த டாபிக் எல்லாம் சேர்த்து தான் நமக்கான 6th டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் நம்பர் 2 இருக்க போகுது. நமக்கான 7th டெஸ்ட் பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் 2D 3D. ஓகேங்களா? இதுல ஒரு 12 ஷேப் இருக்கு, இதுல ஒரு 9 ஷேப் இருக்கு. மொத்தம் 21 ஷேப் பார்த்தோம்னா கண்டிப்பா மினிமம் ஒரு கொஸ்டின் ஆகுது. அட்லீஸ்ட் மினிமம் நான் சொல்றேன், மேக்ஸிமம் எவ்வளவு நாள் கேட்கலாம், ஒரு கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. ரொம்பவே சிம்பிள். அந்த ஃபார்முலாஸை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த டாபிக்கே ஈஸியா போயிருங்க. சார் எனக்கு ஃபார்முலா படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா ஒரு சார்ட் எடுத்து போட்டு அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நம்ம டெரிவேஷனா கொடுத்துருக்கோம். அந்த டெரிவேஷனை நோட் பண்ணி வச்சு டெய்லியும் நீங்க எந்த இடத்துல நீங்க முடிச்சு டெய்லி பாப்பீங்களோ, ரெகுலரா ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா பாத்துக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒட்டி வச்சிருங்க. ஒட்டி வச்சுட்டு இந்த ஃபார்முலாஸை படிச்சுட்டீங்கனாலே போதும். அசால்ட்டா நம்ம 2D 3D அடிச்சு நொறுக்கிடலாம். ஓகேங்களா? நமக்கான 8th டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் சிம்பிளிபிகேஷன். எண்ணியல் ஏபி ஜிபி வரும் பாத்தீங்களா, ஏபி ஜிபி எஸ்பி ஸ்பெஷல் சீரிஸ். இந்த சீரிஸோட சிம்பிளிபிகேஷனை சேர்த்து கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா 18/5/2025 அன்னைக்கு நமக்கு டெஸ்ட் நடைபெறும். 9th டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியல் இருக்கு, நிகழ்தகவு இருக்கு, ரீசனிங்கும் அது கூட சேர்த்திருக்கோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்டா கொடுக்குறோம். அது என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 25/5/2025 அன்னைக்கு அந்த டெஸ்ட் நடக்கும். நமக்கான 10th டெஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டுங்க, ரிவிஷன் டெஸ்ட் 3. என்ன சார் ரிவிஷன் டெஸ்ட் 3 அப்படின்றீங்களே சார் அப்படின்னா, நமக்கு 3 டாபிக் வரும். அதாவது 2D 3D, நம்பர்ஸ், சிம்பிளிபிகேஷன், ஸ்டாட்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, ரீசனிங் எல்லாம் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் 3ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 11, 12 மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு ரிவிஷன் ரீசனிங்ல இருந்து டெஸ்ட் கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் 3 டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டுங்க. என்னைக்கோட சார் நம்ம டெஸ்ட் முடியுதுன்னா 6/7 ஜூலை 6ஆம் தேதி வந்து நமக்கு டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிடும். எல்லா டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்கும். எல்லா டெஸ்ட்டுமே கூகுள் ஃபார்ம்ல தான் நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்றதுலான்ற தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது இந்த டெஸ்ட்டை மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஜாயின் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸ்ல 25 கொஸ்டின் இருக்கு. அந்த 25 2ஆ உடைச்சிருக்காங்க. 15, 10. இந்த 10ல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எமகண்டமே இருக்க போது. ரீசனிங்ல தான் நமக்கு ரொம்ப கடினமா கேட்க போறாங்க. ரொம்ப கடினமெல்லாம் இருக்காது, ரொம்ப ஈஸியா தான் இருக்க போது. ஒரு சில லாஜிக்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த லாஜிக் ஃபைன் பண்றதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் நம்ம குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும். தெளிவான பிராக்டிஸும் நம்ம கரெக்டா ப்ரிப்பரேஷன் இருந்துச்சுன்னா, கன்சிஸ்டன்டா படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளால 25க்கு 25 போட முடியும். ரொம்பவே சிம்பிள் தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா உங்களுக்கு பேட்ச் ஐடி நம்பர் கொடுப்போம். அதனாலதான் நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களை வில்லிங் கொடுக்க சொல்றோம். மறக்காம வில்லிங் மட்டும் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.